ப்ரோ, போரிங்கான பிளெயின் ஆம்லெட்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ரிச்சாக கறியில் சோக்கான ஃப்ளஃபி ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. வெல்கம் டு எபிசோட் 7 ஆஃப் எக் லவர்ஸ் சீரீஸ். 3 முட்டையை நல்லா அடித்து இந்த மாதிரி ஆம்லெட் போட்டுக்கோங்க. அது வெட்டாக இருக்கும் போதே எட்ஜஸை ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளஃபியாக லேயர்டு எக் பீசஸ் கிடைக்கும். அதை இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காயும் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும்னா இந்த ஸ்டெப்பில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, அதை பியூரி பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணி இந்த ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஃபைன்லி சாப்ட் பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், சிக்கன் மசாலா, டர்மரிக் பவுடர். உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி, கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கோகோனட் பேஸ்ட் போட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். இங்கே பேஷன்ஸ் முக்கியம் பிகிலு. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு மூடி 5 to 7 minutes சிம்மர் பண்ணுறேன். அப்புறம் உப்பை செக் பண்ணி தேவைன்னா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி எக் ஆம்லெட் ஸ்லைசஸை உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதாங்க.